அனைவருக்கும் வணக்கம். ஆடிப்பூரம் நம்ம வீட்டில் என்ன மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நிச்சயம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் எப்படி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கோன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல ஆடிப்பூரம் அப்படிங்கிறனால அம்மன் ஃபோட்டோ தனியாக என்கிட்ட இல்லை. அதனால் நான் மகாலட்சுமியுடைய ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு நல்லா சுத்தமான தண்ணீர் வச்சு நம்ம நல்லா தொடச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டேன். பொட்டெல்லாம் வச்சுட்டு ஹாலில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். சாமி ஃபோட்டோவை வச்சுட்டு விளக்கு பூஜை சாமான்லாம் நம்ம பொதுவாகவே வந்து நல்ல நாளில் நம்ம விளக்கி தான் வச்சுருப்போம். எல்லாத்தையும் பொட்டு வச்சுட்டு வளகாப்பு அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோன்னா ஒரு 4-5 சாதம் வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும். நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை மட்டும் கூப்பிட்ருந்தேன். ஒரு 5 பேர் மட்டும் கூப்பிட்ருந்தேன். வளகாப்புக்கு நான் ஒரு 3 சாதம் மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம் முடிவு பண்ணேன். லெமன் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், இனிப்பு ஒன்று நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. அதனால் இந்த 3 தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பிளான் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஆடிப்பூரம் வந்து சில பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் கோவிலே வந்து வளையெல்லாம் வாங்கி கொடுத்து ஆடிப்பூரத்தை வந்து சிறப்பாக வந்து கொண்டாடி இருப்பீங்க. நம்ம வீட்டு பூஜை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சில பேர் நாங்கள் முன்னாடியெலாம் என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நான் ஆடிப்பூரத்துக்கு கோவிலுக்கு சாதம் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வளையல் வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே வந்து கொடுத்துட்டு வளைகாப்பு சோறு சாப்பிட்டு வருவோம். சரி, இந்த தடவை வீட்டில் நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படின்னு ஆசை. போன தடவையுமே சிம்பிளாக வந்து வீட்டில் செஞ்சுருந்தேன். அது ரொம்ப ஆசை, அதனால் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எண்ணெய் எதுக்கு இவ்வளோ ஊற்றிருக்கோம் அப்படின்னா, லெமன் சாதம்னாலே கொஞ்சம் நல்லெண்ணெய் வாசனை வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருந்தேன். இது வேகங்குள்ளாட்டி பார்த்திங்கன்னா இடையில போயிட்டு வந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு வந்தேன். அதாவது இந்த சாதம் கிளறங்குள்ளாட்டி சாதம் வேகங்குள்ளாட்டி அந்த மாதிரி வந்து அந்த சாமி ஃபோட்டோஸ் அலங்காரம் பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பூ கட்டினேன். இடையில பூ வந்து எப்படி கட்டியிருக்கோம் அப்படின்னா ஒத்தையாக இப்போ சாதத்துக்கு வந்து லெமன் சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம அதுலேயே சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கொஞ்சம் குலைவாக வச்சு அது வந்து நான் தயிர் சாதத்துக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து பச்சரிசியும் பாசி பருப்பையும் ஒன்றா வந்து வேக போட்டுக்கிட்டேன். வேக போட்டுக்கிட்டு இருக்க இடையில அது வேகங்குள்ளாட்டி நம்ம இந்த இதை வந்து கிண்டிடலாம் லெமன் சாதத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சு வரவங்களுக்கு நம்ம பிரசாதம் கொடுக்கணும்ல. 5 பேர் கூப்பிட்ருக்கோன்னா அந்த 5 பேருக்கு நம்ம பிரசாதம் கொடுக்கணும் கண்டிப்பாக. வீட்டுக்கு ஒரு பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வீட்டில் பூஜையே பண்ணலைனாலும் பரவாயில்ல, அதாவது இந்த மாதிரிலாம் பண்ணலைனாலும் ஆடி வெள்ளியில் சுமங்கலி பெண்களுக்கு வந்து நம்ம மஞ்சள், குங்குமம், வளையல், ஜாக்கெட் பிட்டு இந்த மாதிரி வந்து பூ இது மாதிரி நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா சுமங்கலியாக இருப்பாங்க நம்ம ரொம்ப நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவங்க வந்து முன்னாடி இருந்து வழக்கம் சொல்லியிருக்காங்க. ஆடி மாதத்தில் அதை நம்ம செய்யணும்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வெள்ளியில் சில பேர் வந்து ஏதாவது ஒரு வெள்ளியில் செலக்ட் பண்ணுவாங்க. அது 2ஆவது வாரம் 4ஆவது வாரம் மட்டும் செய்யாமல் 1ஆவது வாரம் 3ஆவது வாரம் 5ஆவது வாரம் அந்த மாதிரிலாம் செய்வாங்க. நான் வந்து வரலட்சுமி விரதத்தன்னைக்கு தான் எல்லாருக்குமே கொடுப்பேன். அதனால் நான் வந்து இடையிலலாம் கொடுக்கறது இல்லை. வளகாப்பனை கூப்பிட்றோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து வளையல், மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் பூவு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், இந்த வளகாப்பன்னைக்கு நம்ம செய்கிற சாதம் இருக்குல்ல பிரசாதமாக அதை மட்டும் கொடுப்பேன். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு தான் ப்ளவுஸ் பிட்டு எல்லாமே கொடுக்கறது வழக்கம். நான் அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன முறை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அலங்காரம் பண்ணது முதல்ல வந்து நான் ஸ்க்ரீன் வந்து வேறு மாதிரி போட்டிருந்தேன். அது காற்றுல பறந்துகிட்டே இருந்தனால இப்போ இப்படி ஸ்க்ரீன் வந்து மாற்றிட்டு இலையெல்லாம் போட்டாச்சு. நம்மக்கிட்ட என்னென்ன பழங்கள் இருக்கோ அதெல்லாம் வைக்கணும். அதுக்கு இடையில வந்து வளையல் மாலை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளையல் மாலை வந்து கட்டிகிட்டு இருந்தேன். ஒரு கோல்டன் கலர் லேஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். கோல்டன் கலர் லேஸை வச்சு வளையல் வந்து கட்டணும். அது வந்து கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம கட்டணும், கண்ணாடி வளையல் அப்படிங்கிறனால. நான் வந்து சில பேருக்கு வளையல் கட்டுற முறையெல்லாம் இப்போ தெரிஞ்சிருக்கலாம். நான் வந்து எந்த மாதிரி கட்டுறேன் அப்படின்னா, வளையலை உள்ளே விட்டுட்டு லேஸை வெளியே எடுத்தோன்னா அதை விட அது வரிசையாக வரும். அந்த லேஸ் வந்து அப்படியே வரிசையாக அழகாக தெரியும். நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் காட்டலை வீடியோவில். இப்போ பழம் என்கிட்ட என்னென்ன பழம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தேங்காய், வாழைப்பழம், சூடம், பத்தி, சாம்பிராணி, அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு நகையெல்லாம் போட்டுட்டு வளையல் மாலை நம்ம கட்டினதும் போட்டுட்டு ஜாதிப்பூ வந்து நம்ம வீட்டில் இருந்தது அதை வந்து ஒரு சைடு மட்டும் வர்ற மாதிரி கோர்த்துருந்தேன். அதாவது கட்டியிருந்தேன், ஒரே ஒரு பக்கம் வரும். இந்த சம்மங்கி பூலாம் நம்ம கட்டுவோம்ல அந்த மாதிரி மாடலில் கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டேன்.
உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பாட்டெல்லாம் கொஞ்சம் இந்த சைடு எங்கள் சைடு கொஞ்சம் நல்லா பாடுவோம். பஜனை பாடல் இந்த மாதிரியெல்லாம் பாடுவோம். அதனால் வந்து பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்க எல்லாமே நல்லா பாடுவாங்க. ஓம் விநாயகா சரணம். ஓம் சக்தி ஆதிசக்தி ஆதிபரா சக்தி. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாந்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாந்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஓம் சக்தி ஆதிசக்தி ஆதிபரா சக்தி. பூ இந்த மாதிரிலாம் எதுவும் போற்றி அப்படிலாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. சாமிக்கு பூ போடணுமா அந்த மாதிரி ஏதாவது பூஜை இருந்தான்னு கேட்குறேன். மங்கள ரூபிணி மரியணி சூரினி மன்மத பாணியரே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியல் கனிமுகம் கண்டன கற்பக காமினியே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க நிவாரணி காமாட்சி காணொரு மலரண கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள் தானொரு தகவொளி தாரொளி மதியொளி தாங்கிய வீசிடுவாள் மானொரு விழியால் மாதவர் மொழியால் மாலைகள் சூடிடுவாள் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எம் குளம் தலைத்திட எழிவடி உடனே எழுந்தன துர்க்கையளே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க நிவாரணி காமாட்சி தன தன தந்தன தமிழொளி முழங்கிட கண்மணி நீ வருவாய் கண கண கங்கண கதிரொளி வீசிட கண்மணி நீ வருவாய் வன வன பம்பன பறையொளி பூவிட கண்மணி நீ வருவாய் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க நிவாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சன பாணியவே கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேலனை கொடுத்தனல் குமரியளே சங்கடம் நீத்திட சமரது செய்தன சக்தி எனும் மாயே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க நிவாரணி காமாட்சி எண்ணியபடி நீ அருளிட வருவாய் எம் குல தேவியளே பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்விட அருளிடுவாய் கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க நிவாரணி காமாட்சி இடதரு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடதரும் அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் படலர் இருளில் பருதியாய் வந்து பழுவினை ஓட்டிடுவாய் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க நிவாரணி காமாட்சி ஜய ஜய பாலா சாமுண்டேஸ்வரி ஜய ஜய ஸ்ரீதேவி ஜய ஜய துர்கா ஸ்ரீ பரமேஸ்வரி ஜய ஜய ஸ்ரீதேவி ஜய ஜய ஜெயந்தி மங்கள காளி ஜய ஜய ஸ்ரீதேவி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க நிவாரணி காமாட்சி. ஓம் சக்தி ஆதிசக்தி ஆதிபரா சக்தி. ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரதோடும். தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகளும் போகும் சர்வ மங்களம் கூடும். ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி
பெரியவள் பெரியவளே, ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே, தாய் போல் நம்மை காப்பவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். சங்கில் சக்கரம் வில்லும் அம்பும் விண்ணும் வாழும் வேலுடன் சூலமும் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள். அம்மா தங்க கைகளில் தாங்கி நிற்பாள். சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள். திங்களை முடிமேல் சூழிப்பாள். மங்கள வாழ்வும் தந்திடுவாள். மங்கைய கரசியும் அவளே, மங்கைய கண்ணியும் அவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. மங்களவாரம் சொல்லிட வேண்டும் மங்கள சண்டிகை ஸ்லோகம். இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும். உமையவள் திருவருள் சேரும். ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. படைப்பவள் அவளே, காப்பவள் அவளே, அழிப்பவள் அவளே சக்தி. அபயம் என்றவளை சரண் புகுந்தாளே, அடைக்கலம் அவளே சக்தி. ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயம் அளிப்பவள் அம்பிகை பைரவி சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவாள் தேவி. திருவருள் தருவாள் தேவி. ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. கருணையின் கங்கை கண்ணனின் கங்கை கடைக்கண் திறந்தால் போதும். வருகிற யோகம் வளர்கிறையாகும் அருள்மலை பொழிவாள் நாளும். நீல நிறத்தோடு ஞானம் வளர்ந்தவள் காளியன திரிசூலம் எடுத்தவள். பக்தருக்கெல்லாம் பாதை கொடுத்தவள். நாமம் சொன்னால் நன்மை தருபவள். நாமம் சொன்னால் நன்மை தருபவள். ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. சர்வசக்தி ஜெய துர்கா. ஓம் சக்தி ஆதிசக்தி ஆதிபரா சக்தி. பூஜை அம்மா வருது. அம்மா இப்பே ஸ்டார்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓம் அங்காள ஈஸ்வரியே போற்றி. ஓம் அங்காள ஈஸ்வரியே போற்றி. ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் நாயகியே போற்றி. ஓம் அன்னகாமுவே போற்றி. ஓம் அன்னகாமுவே போற்றி. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி. ஓம் அகிலமெல்லாம் காப்பவளே போற்றி. ஓம் அகிலமெல்லாம் காப்பவளே போற்றி. ஓம் ஆனந்தவல்லியே போற்றி. ஓம் ஆனந்தவல்லியே போற்றி. ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி. ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி. ஓம் ஆங்கார சொரூபியே போற்றி. ஓம் ஆங்கார சொரூபியே போற்றி. ஓம் ஆடல் அரிசியே போற்றி. ஓம் ஆடல் அரசியே போற்றி. ஓம் இன்னல் அகற்றுவாய் போற்றி. ஓம் இன்னல் அகற்றுவாய் போற்றி. ஓம் ராஜராஜேஸ்வரியே போற்றி. ஓம் ராஜராஜேஸ்வரியே போற்றி. ஓம் இச்சா சக்தியே போற்றி. ஓம் இச்சா சக்தியே போற்றி. ஓம் உயிர் ஓவியமே போற்றி. ஓம் உயிர் ஓவியமே போற்றி. ஓம் உலகம்மையே போற்றி. ஓம் உலகம்மையே போற்றி. ஓம் உண்ணாமுலையாளே போற்றி. ஓம் உண்ணாமுலையாளே போற்றி. ஓம் ஊர்காப்பவளே போற்றி. ஓம் ஊர்காப்பவளே போற்றி. ஓம் ஊஞ்சலாடுவாய் போற்றி. ஓம் ஊஞ்சலாடுவாய் போற்றி. ஓம் என்வினை தீர்ப்பாய் போற்றி. ஓம் என்வினை தீர்ப்பாய் போற்றி. ஓம் எங்கும் நிறைந்தவளே போற்றி. ஓம் எங்கும் நிறைந்தவளே போற்றி. ஓம் ஏகாம்பரியே போற்றி. ஓம் ஏகாம்பரியே போற்றி. ஓம் ஏகமாதாவே போற்றி. ஓம் ஏகமாதாவே போற்றி. ஓம் ஏகன் துணைவியே போற்றி. ஓம் ஏகன் துணைவியே போற்றி. ஓம் ஐங்கர நன்னையே போற்றி. ஓம் ஐங்கர அன்னையே போற்றி. ஓம் ஒப்பில்லாத அமுதே போற்றி. ஓம் ஒப்பில்லாத அமுதே போற்றி. ஓம் ஒளிமயமானவளே போற்றி. ஓம் ஒளிமயமானவளே போற்றி. ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி. ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி. ஓம் இளவஞ்சி கொடியே போற்றி.
போற்றி ஓம் இளவஞ்சி கொடியே போற்றி ஓம் இமயத்தரசியே போற்றி ஓம் இமயத்தரசியே போற்றி ஓம் இடபத்தோன் துணைவியே போற்றி ஓம் இடபத்தோன் துணைவியே கரசியே போற்றி ஓம் மங்கள நாயகியே போற்றி ஓம் மங்கள நாயகியே போற்றி ஓம் மகிஷாசுரமர்தினியை போற்றி ஓம் மகிஷாசுர மர்தினியை போற்றி ஓம் மலைத்துவசன் மகளே போற்றி ஓம் மலையத்துவசன் மகளே போற்றி ஓம் மகிமையெல்லாம் உனக்கே போற்றி ஓம் மகிமேலாம் உனக்கே போற்றி ஓம் மகேஸ்வரியே போற்றி ஓம் மகேஸ்வரியே போற்றி ஓம் மாயவனின் சகோதரியே போற்றி ஓம் மாயவனின் சகோதரியே போற்றி ஓம் கரகம் ஏந்தியவளே போற்றி ஓம் கரகம் ஏந்தியவளே போற்றி ஓம் கண்ணாத்தாளே போற்றி ஓம் கண்ணாத்தாளே போற்றி ஓம் கன்னியாகுமரியே போற்றி ஓம் கன்னியாகுமரியே போற்றி ஓம் கண்ணியம் அருள்வாய் போற்றி ஓம் கண்ணியம் அருள்வாய் போற்றி ஓம் கவலை ஒளிப்பாய் போற்றி ஓம் கவலை ஒளிவாய் போற்றி ஓம் கலைவாணியே போற்றி ஓம் கலைவாணியே போற்றி ஓம் கமலத்தில் வீற்றிருப்பாய் போற்றி ஓம் கமலத்தில் வீற்றிருப்பாய் போற்றி ஓம் கருணை ஊற்றே போற்றி ஓம் கருணை உற்றே போற்றி ஓம் காமாட்சி தேவியே போற்றி ஓம் காமாட்சி தேவியே போற்றி ஓம் காந்திமதி தாயே அம்மனுக்கு வந்து ஒவ்வொருத்தராக நலுங்கு வைக்கணும் வளகாப்பு அப்படிங்கிறனால 5 பேருமே மாற்றி மாற்றி நலுங்கு வைக்கும். நலுங்கு வைக்கும்போது நம்ம மனசார வேண்டிட்டு நலுங்கு வைக்கணும். அம்மா இந்த வீட்டில் வந்து நீ எழுந்தருளணும், எப்போவுமே எங்கள் வீட்டில் எங்களோட துணையாக இருந்து எங்கள் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் மனக்கவலை இல்லாமல் பார்த்துக்கம்மா, எனக்கு இந்த வரத்தை கொடுமா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். இப்போ யாராவது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இருக்காங்க, இல்லை குழந்தை இல்லாதவங்க இருக்காங்க அப்படின்னா, நம்ம சுமங்கலி வரதுனா 3 நாள் இருப்போம்ல வரலட்சுமி நோன்பு அப்படின்னா, இது வந்து அப்படி இல்லை. இந்த ஃபோட்டோவை நம்ம பூஜை முடிச்ச உடனே எடுத்துகிட்டு போய் வச்சிடணும். வச்சுட்டு அந்த பலகையில் ஒரு துணி விரித்து அதில் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு நலுங்கு வச்சா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள், கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு முன்னின்று நீ காக்க வேண்டும் என்று வேண்டி முதலில் இட்டோம் வேப்பங்காப்பு முதலில் இட்டோம் வேப்பங்காப்பு பொன்காப்பு வெள்ளியில் புது காப்பு அதன் பின்னர் வண்ணவன் உன் சேவடி செவ்வியிரு காப்பு உன் சேவடி செவ்வியிரு காப்பு அம்பா பரசக்தி ஈஸ்வரியே இந்த அண்ட சராசர ரக்ஷகியே இந்த செல்பொன் திருத்தாளி நச்சுணையாய் நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு. வீட்டு பூஜை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.